ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் வடை மாவு கொஞ்சமாக அரைச்சி தோசைக்கல்லில் சுடுறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். இது உளுந்து தான். ஒரு 100 உளுந்து எடுத்து இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் மிளகும் தேங்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ வாங்க எப்படி நம்ம தோசைக்கல்லில் சுடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. இது பழைய தோசைக்கல் தான், தண்டவாளக்கல் தான். இதில் வடை மாதிரியே ஓட்டை போட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி போட்டிருக்கேங்க. இது எண்ணெய் கம்மியாக, நமக்கு எண்ணெயும் கம்மியாகவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஹையில் வைக்காதீங்க, தீஞ்சிரும். நம்ம எண்ணெய் போடாததால் ஹையில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவரட்டும். நல்லா செவந்தோடனே திருப்பி போட்டுக்கோங்க. நமக்கு தோசை கரண்டியில் தான் இது வாட்டமாக திருப்புறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், செவந்துருச்சு. இது திருப்பிடலாம். தற்சமயம் தோசை கரண்டி எங்கே வச்சேன்னு தெரியல, அதனால் இதில் ட்ரை பண்ணேன். இங்கே பாருங்கள், ஏற்கனவே நான் ஒரு வடை சுட்டு வச்சுருக்கேன். சரி, உங்களுக்கு காமிக்கலாமேன்னு. அதே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்ட மாதிரியே இருக்குங்க. சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். இது நான் கரண்டி தேடினதால் கொஞ்சம் சவந்துடுச்சு. இது பாருங்கள் எப்படி எடுத்துருக்கேன்னு. இந்த மாதிரி எல்லாம் சிவப்பாக எடுத்துருங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். பாருங்கள், இது எப்படி கோல்டன் ப்ரௌன் கலராக எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். தோசைக்கல்லில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயும் கம்மியாகும், நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது ஒரு சின்னதாக செஞ்சு பார்த்தேன், எனக்கு நல்லா வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டன் அழுத்துங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கொஞ்சம் தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அது இனிமேல் தான் அரைக்கணும். சரி, செய்யும்போது இந்த வடை காமிக்கலாம் அப்படின்னு நான் யோசித்து திடீர்னு தான் உங்களுக்கு வீடியோ போட்டேன். வணக்கம்.